வேடன் எனப்படும் ஹிரந்தாஸ் முரளி அணிந்திருந்த செயினில் இருந்தது உண்மையான சிறுத்தை பல் என்பது ஆய்வக சோதனையில் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொடநாடு வனத்துறை அதிகாரிகள் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர் மீது நீதிமன்றத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த வழக்கின் பின்னணி கடந்த 2025 ஏப்ரல் 28 தொடங்கியது. அன்று கொச்சி வைட்டிலா பகுதியில் உள்ள பாடகர் வேடனின் அடுக்குமாடி குடியிருப்பில் கொச்சி ஹில் பேலஸ் போலீசார் நடத்திய சோதனையில் சுமார் 6 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக வேடன் மற்றும் அவரது நண்பர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த விசாரணையின் போது வேடன் அணிந்திருந்த செயினில் சிறுத்தை பல் போன்ற ஒரு பதக்கம் இருப்பதை ஹில் பேலஸ் போலீசார் கவனித்தனர். முதற்கட்ட விசாரணையில் இந்த சிறுத்தை பல் பதக்கத்தை அவர் தாய்லாந்து நாட்டிலிருந்து வாங்கியதாக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் கொடுத்த தகவலின் பேரில் கொடநாடு வனச்சரக அதிகாரி தலைமையிலான வனத்துறையினர் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பிணையில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வேடனை தனியாக கைது செய்தனர். பின்னர் போதைப் பொருள் வழக்கில் வேடனுக்கு ஜாமீன் கிடைத்ததை அடுத்து இந்த சிறுத்தை பல் வழக்கு பெரும்பாவூர் 1வது வகுப்பு நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வேடன் தரப்பில் வாதாடிய போது இந்த செயினை ஒரு ரசிகர்தான் தனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் என்றும் இதில் இருப்பது உண்மையான சிறுத்தை பல் என்பது தனக்கு தெரியாது என்றும் கூறப்பட்டது. அந்த சமயத்தில் அதன் உண்மைத்தன்மை உறுதியாக தெரியாததால் நீதிமன்றம் அந்த பல்லை சோதனைக்காக கொல்கத்தாவில் உள்ள மத்திய ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தது. அதுவரை வேடனுக்கு தற்காலிக ஜாமீனும் வழங்கப்பட்டது. தற்போது கொல்கத்தா ஆய்வகம் நடத்திய சோதனையின் முழு அறிக்கை நீதிமன்றத்திற்கு வந்து சேர்ந்துள்ளது. அதில் வேடன் வைத்திருந்தது போலி அல்ல, 100% உண்மையான சிறுத்தை பல்தான் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதியாகியுள்ளது. இது குறித்து பேசிய வனத்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வக அறிக்கை தற்போது நீதிமன்றத்திடம் உள்ளதால் அதன் நகலை பெற மனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் குற்றச்சாட்டு உறுதியாகிவிட்டால் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வேடன் மீது விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது வேடன் மீது வனவிலங்கு வேட்டையாடுதல், வனவிலங்கு நினைவூட்ட பொருட்களை சட்டவிரோதமாக வைத்திருத்தல், வேட்டையாடுவதற்கான தடை மீறல், விலங்கு பொருட்களை அரசு சொத்தாக அறிவித்தல் மற்றும் வனத்துறையினரின் சோதனை மற்றும் கைது செய்யும் அதிகாரம் ஆகிய 5 கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆய்வக அறிக்கை தற்போது எதிராக வந்துள்ளதால் ராப் பாடகர் வேடனுக்கு இந்த வழக்கில் சட்ட ரீதியான சிக்கல்கள் மேலும் அதிகரித்துள்ளன.